வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் உங்களுக்காக தடயம்ன்ற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் சீரீஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த சீரீஸோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஆந்திரா பார்டரில் 1990s காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட மர்மமான கொலைகள் நடந்திருக்கு. அந்த கொலைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சீரியல் கில்லர்ஸ் யார், அந்த கொலைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன, எப்படி இந்த கேள்விகளோட இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய படத்தோடைய ஹீரோவான அதியமான் அண்ட் ஹீரோயின் லக்ஷ்மி, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த சீரியல் கில்லர்ஸை கண்டுபிடிச்சாங்களா, கடைசியில இந்த கொலைகள் எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்தினாங்களா, பல கேள்விகளுக்கு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவலில் பல திருப்பங்களோட சொன்ன சீரியஸ் தான் இந்த தடயம். சரி, இப்போ இந்த சீரீஸோட முழு கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம தமிழ் மணி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக்கு கமெண்ட் ஷேர், லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷனில் ஹைப்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காமல் ஹைப்பையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த சீரீஸோட முழு கதைக்குள்ளே போவோம். சீரீஸோட ஓப்பனிங் சீன்லே தமிழ்நாடு ஆந்திரா பார்டரில் 1995 ராத்திரி அன்னைக்கு ஒரு நபரை ஒரு கும்பல் துரத்திக்கிட்டு வராங்க. அந்த கும்பல் கிட்ட இருந்து அந்த நபர் உயிர் பழிச்சு எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடுன்னு சொல்லிட்டு மெயின் ரோடுக்கு ஓடி வராரு. அப்படியே ஒரு மெயின் ரோடுக்கு ஓடி வரும்போது உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடி வந்த அந்த நபர் கண்ணு முன்னாடியே ஒரு போலீஸ் ஜீப் வந்துட்டு இருக்கு. ஜீப்ல வர போலீஸ்காரங்க கண்டிப்பா நம்மளை காப்பாத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு நபர் ஜீப் கிட்ட போக அந்த ஜீப்ல இருந்து ஒரு போலீஸ்காரன் இறங்குறான். ஆக்சுவலா அந்த போலீஸ்காரனும் இந்த நபரை கொல்றதுக்காக தான் வந்திருக்கான். துள்ள துடிக்க அந்த நபரை அந்த போலீஸ்காரங்க கும்பல் எல்லாம் சேர்ந்து சரமரியா வெட்டி வீசிட்டு போறாங்க. இப்படி இந்த கொலையில இருந்தா இந்த சீரியஸ் ஆரம்பிக்குது. கட் பண்ணா இந்த சம்பவம் நடந்து சரியா 4 வருஷம் கழிச்சு 1999ல ஆந்திரா பார்டர்ல தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள இருக்க திருத்தணின்ற ஊரை காட்டுறாங்க. அந்த ஊரை சேர்ந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல அதியமானன்ற ஒரு எஸ்ஐ இருக்காரு. இந்த கேரக்டர்ல நம்ம சமுத்திரகடி தான் நடிச்சிருக்காரு. அப்பவும் ஸ்டேஷன்ல இருக்கிறத விட ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல இருக்க இந்த டீ கடையில் தான் இருப்பாரு. அப்படி இந்த டீ கடையில டீ குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த ஊர்ல ஒரு வீட்டுல புருஷன் பொண்டாட்டி 2 பேரையும் கொடூரமா யாரோ கொலை பண்ணிட்டு போயிருக்காங்க. உடனே வாங்க சார், இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவை கூப்பிட ஹீரோவும் கிளம்பி போறாரு. கொலை நடந்திருக்க அந்த வீட்டுக்குள்ள போய் நம்ம ஹீரோ பாக்குறாரு. அந்த வீட்டுல கொடூரமான முறையில ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் கொல்லப்பட்டிருக்காங்க. வீட்டுல இருந்த நகை பணம் எதுவும் காணாம போல, அதுக்கு பதிலா கொல்லப்பட்டிருக்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்களே, அதுல ஒய்ஃபோடைய தாலியும் ஹஸ்பண்டோடைய அரணா கயிறையும் இதை மட்டும்தான் கொலைகாரங்க அறுத்துட்டு போயிருக்கானுங்க. இதை நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றாரு. வேற ஏதாவது ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைக்குதான்னு சொல்லிட்டு தேடி பார்க்கும்போது தான் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் தொடச்சிட்டு போயிருக்கானுங்க. கடைசியா அந்த வீட்டு செவுத்துல கொல்லப்பட்ட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரத்தத்தாலே கொஷின் மார்க் வேற போட்டு போயிருக்கானுங்க. இப்பவே நம்ம ஹீரோக்கு புரிஞ்சு போச்சு, இது சாதாரண ஆட்களால வந்து செய்யப்பட்ட கொலை கிடையாது, இது திரும்பவும் தொடர்றது கூட வாய்ப்பு நிறையவே இருக்கு அப்படின்ற மாதிரி பல கோணங்களை நம்ம ஹீரோ அந்த வீட்டை நல்லா அலசுன்னு அலசிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அப்படியே கற்பனா இப்போ அந்த ஸ்டேஷன்ல லக்ஷ்மின்ற இன்ஸ்பெக்டர் புதுசா வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்க அப்பாவுடைய ஜாப் தான் இவங்களுக்கு வந்திருக்கு. லக்ஷ்மியோட அப்பா டியூட்டியில இருக்கும்போதே இறந்துட்டதால அந்த வேலை இவங்களுக்கு வந்திருக்கு. இவங்க தான் இந்த ஹீரோயின். இவங்க இந்த ஸ்டேஷனுக்கு வந்த முதல் நாளே அங்க ஒரு லேடி பையனை காணோம் சொல்லிட்டு வந்து அழுதுகிட்டே கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த கம்ப்ளைண்ட்டை நான் ஸ்டேஷன்ல இருக்க எஸ்ஐ கிட்ட சொல்லிட்டேன், ஆனா அவர் கண்டுக்கு வேலை அப்படின்ற மாதிரிலாம் வந்து அந்த லேடி அழுதுகிட்டே புலம்பிட்டே சொல்ல, இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோயின் லக்ஷ்மி இருக்காங்களே, அவங்க நம்ம ஹீரோ கூப்பிட்டு, என்ன அதியமான், உங்க டியூட்டி நீங்க பார்க்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, ஒரு நிமிஷம் இருங்க, நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி இந்த லேடியை கூப்பிட்டு போயிட்டு, உன் பையனை காணும் தானே கம்ப்ளைண்ட் பண்ண, உன் பையன் உன் புருஷன் எல்லாம் இங்க சேஃபா தான் இருக்காங்க, நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க தெரியுதா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த அந்த லேடியவே பிடிச்சி திட்டிட்டு இருக்காரு. இதை அத்தனையுமே லக்ஷ்மி நோட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா பையனை காணும் கம்ப்ளைண்ட் பண்ண வந்த அந்த லேடி இருக்குல்ல, அந்த லேடிக்கு வேற யாரோ ஒரு நபர் கூட அஃபேர் இருக்கு. அதனால அவங்க குடும்பத்துக்குள்ள ஒரே பிரச்சனை, என் அப்பா கிட்ட வந்திருக்கான். ஸோ இதுதான் நடந்திருக்கு. இந்த பஞ்சாயத்தை நம்ம ஹீரோ ஸ்டேஷன்ல வச்சு பேசி முடிச்சு அனுப்புறத தூரம் இருந்து ஹீரோயின் லக்ஷ்மி பார்த்துட்டு தான் இருக்காங்க. கட் பண்ணா இப்போ அப்படியே நம்ம ஹீரோயின் வீடியோ காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு இன்னும் கொஞ்சம் நாள்லயே கல்யாணம் ஆக போகுது. மாப்பிள்ள வந்து ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்படி ஹீரோயினோட பர்சனல் லைஃப் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, கட் பண்ணா அடுத்த நாளே அந்த ஊர்ல திரும்பவும் 2 கொலை, சேம் அதே பேட்டர்ன்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக இந்த முறை நம்ம ஹீரோயினும் கொலை நடந்திருக்க அந்த ஸ்பாட்டுக்கு போய் பார்க்குறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது ஆல்ரெடி அங்கே வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ அதியமான இருக்கார்ல, அவர் பின்பக்கமாக நின்று தலையில் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் பாட்னு என்னென்னமோ அவரா பெண்ணாத்திட்டு இருக்காரு. இது அத்தனையுமே நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படி நோட் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான்
இதுக்கு முன்னாடி அதிகமான பத்தி டிஎஸ்பி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி அவன் கொஞ்சம் ஒரு மாதிரிமா, நானும் அவனும் ஒன்னா தான் இந்த ஸ்டேஷன்ல வேலை பார்த்தோம், அடுத்தடுத்த ப்ரொமோஷன் வாங்கி டிஎஸ்பிக்கு வந்துட்டேன். ஆனா அவன் இன்னும் அதே ஸ்டேஷன்ல எஸ்ஐயாவே குப்பை கொட்டிட்டு இருக்கான். அதுக்கு காரணம் அவன் எதையுமே ஒழுங்கா பண்ண மாட்டான், எவ பார்த்தாலும் ஸ்டேஷன் ஆப்போசிட்ல இருக்க டீ கடையிலே தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி தப்பா ஹீரோவை பத்தி டிஎஸ்பி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு போயிருப்பாங்க. டிஎஸ்பி சொன்ன அந்த கோணத்திலே தான் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்காங்க. போலீஸ் வேலைக்கு தகுதியே இல்லாம தான் இவர் இந்த ஸ்டேஷன்ல இருக்காரு போல இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ அதிகமான பத்தி நினைச்சுக்கிட்டே அன்னைக்கு ராத்திரி ரிட்டர்ன் ஸ்டேஷன்ல இருந்து வீட்டை நோக்கி போயிட்டு இருக்கும்போது போற வழியில நம்ம ஹீரோவோடைய வீட்டை கிராஸ் பண்ணி தான் போறாங்க. ஹீரோ வீட்டு வாசல்ல பசங்களுக்கு நம்ம ஹீரோ டியூஷன் கத்து கொடுத்துட்டு இருக்காரு. இதை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு, அவர் நம்ம ஸ்டேஷன் அதியமான் தானே, அவர் என்ன டியூஷன்லாம் எடுத்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி டிரைவர் கிட்ட கேட்க, ஆமா மேடம், அதியமான் ரொம்ப நல்ல போலீஸ் ஆஃபீஸர், அவரை பத்தி டிஎஸ்பி சொன்னது எதுவுமே உண்மை கிடையாது. இன்ஃபேக்ட் இன்னைக்கு டிஎஸ்பி லெவலுக்கு அவன் ப்ரமோட் ஆகி போயிருக்கானா அதுக்கு அதியமான் தான் முக்கிய காரணம். எல்லா முக்கியமான கேஸ்லயும் அதியமானோட பங்கு ரொம்ப அதிகமா இருக்கும். கேஸை சால்வ் பண்றதே அவனா தான் இருக்கான். ஆனா அவனுடைய பேரை இவனுக்கு யாரும் வெளியே கொண்டு வராம அதியமான ஒரு ஏனியா பயன்படுத்தி அவனுங்கெல்லாம் ப்ரொமோஷன் ஆகி போயிட்டானுங்க. இவனுங்க பண்றதெல்லாம் பிடிக்காம நம்ம அதியமானே இன்னும் 2-3 மாசத்துல விஆர்எஸ் வாங்கிட்டு மொத்தமா டிபார்ட்மெண்ட்டை விட்டு வெளியேறி இந்த மாதிரி பசங்களுக்கு டியூஷன் எடுக்கிறதே தன்னுடைய ஃபுல் டைம் ஜாபா பார்க்க போறாரு. ஆனா நம்ம ஸ்டேஷன்ல இருக்க எல்லாரையும் விட அதியமானுக்கு பயங்கர திறமை இருக்கு. இன்ஃபேக்ட் இன்னைக்கு நடந்த அந்த 2 கொலை, அந்த கொலை நடந்த ஸ்பாட்டுக்கு இவர் முன்னாடியே போயிருந்தார்ல, கண்டிப்பா நம்ம கண்ணுக்கெல்லாம் தெரியாத தடயம் அதியமான் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். நாளைக்கு வேணா நீங்க ஸ்டேஷன்ல வச்சு அவர்கிட்ட கேட்டு பாருங்க, பல கேஸை பத்தின முக்கியமான விஷயமே அதியமானுக்கு தெரிஞ்சிருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற போலாம் டிரைவர் சொல்ல, அடுத்த நாளே நம்ம ஹீரோயின் ஸ்டேஷனுக்கு வந்ததுமே நேத்து நடந்த அந்த கொலைகள் அதை பத்தி நம்ம ஹீரோ கிட்ட விசாரிக்க, ஹீரோ தான் பார்த்த விஷயம் எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம சொல்றாரு. அந்த 4 கொலையும் பண்ணது 2 பேர். இந்த கொலைகள் கண்டிப்பா தொடரும். ஏன்னா அந்த 4 கொலையிலும் இருக்கக்கூடிய ஒரே ஒற்றுமை, கொலை செய்யப்பட்ட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட தாலி அருணா கொடியை மட்டும்தான் கில்லர்ஸ் எடுத்துட்டு போயிருக்கானுங்க. மற்றபடி பணம் நகை எதுவுமே திருட காணோம். ஸோ நடக்கிற கொலை எதுவுமே பணத்துக்காகவோ நகைக்காகலாம் இல்லை. அது போக கில்லர் ஒரு ஆள் கிடையாது, 2 பேர். நான் ஒரு ஆளால இந்த அளவுக்கு கிளியர் கட்டா எந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்டோ தடையுமோ விட்டு வைக்காம கொலை பண்ண முடியாது. அந்த கில்லர்ஸ் பக்காவா பிளான் பண்ணி வீட்டுக்குள்ள வந்து கொலை பண்ணிட்டு அவங்களுக்கு தேவையான நகையும் அன்னகையும் மட்டும் அறுத்துட்டு போயிருக்கானுங்க. அது போக ரத்தத்தாலே கேள்விக்குறி வேற போட்டு போயிருக்கானுங்க. ஸோ இந்த கேள்விக்குறி அது பல கேள்விகளை எழுப்பவும் தொடர்ந்து இந்த மாதிரி கொலைகள் நடக்க போகுதுன்னு நமக்கு சவால் விடுற மாதிரி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பயங்கரமா இந்த கேஸை பத்தி எல்லாம் சொல்ல, கேட்டுட்டு இருக்க ஹீரோயின் லக்ஷ்மியே ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாங்க. ஆரம்பத்துல ஒன்னுத்துக்கும் உதாவது நினைச்சா இவருக்குள்ள இவ்வளவு திறமை ஒளிஞ்சிருக்கா அப்படின்ற மாதிரி அந்த நொடியில இருந்து நம்ம ஹீரோவை முழுசா நம்ப ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ கில்லர்ஸை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே கட் பண்ணி ஆந்திரால இருக்க 2 பேரை காட்டுறாங்க. 2 பேருமே கல்லு குடிச்சிட்டு இருக்கானுங்களே, இவனுங்க தாங்க அந்த சீரியல் கில்லர்ஸ். என்னடா ஆரம்பத்திலே கில்லர் யாருன்னு சொல்லிட்டீங்க, இதுக்கப்புறம் இந்த கதையில என்னடா சீரியஸ்னஸ் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி மட்டும் நினைக்காதீங்க. இப்ப கதையை கண்டினியூ பண்ணுவோம். ஒரு பக்கம் இவங்க 2 பேரும் சேர்ந்து கொலைகளும் பண்ணிக்கிட்டு ஆந்திரால சின்ன திருட்டு வேலைகள் பண்ணி திருட்டு கேஸுக்காக ஸ்டேஷனுக்கும் போயிட்டு வரானுங்க. எல்லாமே ஏதோ ஒரு பிளானோட தான் இவனுங்க பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரிலாம் நமக்கு ஒரு பக்கம் காட்டிட்டு இருக்க, இந்த பக்கம் ஹீரோயின் இருக்கக்கூடிய அந்த ஊர்ல ஆல்ரெடி 4 கொலை விழுந்து போச்சுல. சோ அதனால டிஎஸ்பி ஸ்டேஷனுக்கு வந்து, நான் இந்த ஊர்ல 4 கொலை விழுந்து போச்சு, இன்னும் இந்த கேஸ்ல ஒரு லீட் கூட கிடைக்கல, ஒழுங்கா ஒரு வாரத்துக்குள்ள கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் டிஎஸ்பி பயங்கரமா காட்டமா பேசுனது மட்டும் இல்லாம ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரான ஹீரோயின் லக்ஷ்மியை கூப்பிட்டு கேஸை சால்வ் பண்றதுக்கு புதுசா ஒரு டீம் நீ ரெடி பண்ணுமா சார், அந்த டீம்ல நம்ம அதிகமானும் சேர்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவோடைய பேரை சொல்ல, யார் அவனா, அவன் எப்போ பார்த்தாலும் டீ கடையில் உட்காந்துப்பானுமா, அவனால இந்த கேஸில் ஒரு யூஸும் இல்லை அப்படின்ற மாதிரி இந்த டிஎஸ்பி சொல்ல, இல்லை சார், ஆரம்பத்தில் இந்த கேஸை அவர் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு, அவர் கூட இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, சரி என்னத்தையோ பண்ணி தொலைங்க, ஆனால் யார் கில்லர்னு சீக்கிரமாக கண்டுபிடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி டிஎஸ்பி சொல்லிட்டு போக, அடுத்த சீன்லேயே ஸ்டேஷனுக்கு ஒருத்தர் இந்த மாதிரி வீட்டில் திருட்டு போயிடுச்சு கொஞ்சம் வந்து என்னன்னு பாருங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட, நம்ம ஹீரோனும் திருட்டு நடந்த அந்த வீட்டுக்கு போய் இன்வெஸ்டிகேட் பண்ண போயிருக்காரு. அங்க போன இடத்துல ஹீரோ ஏதாவது தடயம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது டெலிஃபோன் இருக்குதா பாக்குறாரு. அந்த டெலிஃபோன் எடுத்து டயல் பண்ணும்போது கிராஸ் டாக்கா தெலுங்குல பேசுறாங்க. பார்த்தா இந்த ஊர் தமிழ்நாடு ஆந்திரா பார்டர்ல இருக்கிறதுனால தெலுங்கு கிராஸ் டாக் அப்பப்போ வர்றது சகஜம் தான் அப்படின்ற மாதிரிலாம் அங்க இருக்க ஒரு சொல்ல, இப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயமே புரிய வருது. அந்த விஷயத்த ஹீரோனை கூப்பிட்டு சொல்றாரு, மேடம் நம்ம தேடிட்டு இருக்க அந்த கில்லர்ஸ் தமிழ்நாட்டை சேர்ந்தவனும் கிடையாது, பார்டர்ல ஆந்திரால இருந்து தான் வந்துட்டு போறானுங்க. ஃபர்ஸ்ட்
ஃபர்ஸ்ட் கொலை நடந்த அந்த ஸ்பாட்ல எந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டும் கிடைக்கல. ஒரே ஒரு வெட்டி பெட்டி கிடைச்சிச்சு. அந்த வெட்டி பெட்டி கில்லர் விட்டு போனது. அந்த வெட்டி பெட்டியில தெலுங்குல பிரிண்ட் ஆயிருந்துச்சு. ஸோ கண்டிப்பா கில்லர்ஸ் பார்டரை தாண்டி இங்க வந்து கொலை பண்ணிட்டு திரும்ப ஆதராக்கே போயிடானுங்க. அதனாலதான் நம்மளால இவ்வளவு நாள் கில்லர்ஸை நெருங்கவே முடியல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும் போதே அப்படியே கட் பண்ணா 4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த 1995ல நடந்த சம்பவத்தை தான் திரும்ப கண்டினியூ பண்றாங்க. அதோடைய ஆரம்பத்திலே ஒரு போலீஸ்காரனே கும்பலை சேர்த்து நடு ராத்திரி ஒரு நபரை கொலை பண்ணால. அப்படி கொல்லப்பட்ட அந்த நபர் அந்த ஊர் தலைவர். அந்த ஊருடைய பேர் பாபுநகர். பாபுநகர் ஊருக்காரங்கெல்லாம் வந்து கொலை பண்ண அந்த இன்ஸ்பெக்டர்கிட்டே வந்து சீக்கிரமா கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிங்க, ஏன்னா மேலிடத்துல இருந்து ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக அடுத்த நாள் இந்த கேஸை முடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு இந்த கொலை கேஸை யார் மேல போடலாம் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கும்போது தான் இந்த ஊர்ல சூரிய நாராயணன் அண்ட் சிவகுமார் நாராயணன் சொல்லிட்டு 2 அனந்தமிங்க இருக்காங்க. இவங்க மேல சின்ன சின்ன பெட்டி கேஸ் இருக்கு. ரெடியா இந்த கொலை கேஸை அவனுக்கு மேல போட்டலாம் சொல்லிட்டு அடுத்த சீன்லேயே இந்த இன்ஸ்பெக்டர் ஊருக்குள்ள வரும்போது சூரிய நாராயணன் அண்ட் சிவகுமார் நாராயணன் அவன் ஃபேமிலியோட வந்துட்டு இருக்கான். அவனுக்கு குடும்பம் கண்ணு முன்னாடியே அவனுக்கு 2 பேரையும் துள்ள துடிக்க ஜீப்ல ஏத்தி கொலை கேஸ் இவனுங்க மேல போட்டு உள்ள தள்ளுறதுக்காக அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. இப்படி அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டு ஸ்டேஷன்ல வச்சு அடி அடிச்சு அந்த கேஸை ஒத்துக்க வைக்கிறானுங்க. ஆனா அவங்க 2 பேரும் அந்த கொலை கேஸை எங்களால ஏத்துக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி மறுத்துக்கிட்டே இருக்கானுங்க. அதனால கடுப்பான இந்த இன்ஸ்பெக்டர் 2 பேருடைய ஃபேமிலியை ஸ்டேஷனுக்கு வர வச்சு இவங்க 2 பேர் கண்ணு முன்னாடி அந்த ஃபேமிலியில இருக்க பொம்பளைகளை போட்டு அடிச்சு டார்ச்சர் பண்ணி ட்ரெஸ்ஸை உருவி அவங்க போட்டு இந்த தாலி அப்பாவுடைய அண்ணாக்கோடி எல்லாத்தையும் உருவி கொடூரமா ஸ்டேஷன்ல வச்சு டார்ச்சர் பண்ணி இதெல்லாம் பார்த்து தாக்கு பிடிக்க முடியாத அவங்க 2 பேரும் கதறிக்கிட்டே அந்த கொலை கேஸை ஒத்துக்கிறானுங்க. அதுக்கப்புறம் இவங்க குடும்பமே சின்ன பையனம் ஆயிடுச்சு. ஒருவேளை இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் இவனுக்கு 2 பேரும் இப்படி ஒரு சீரியல் கில்லரா மாறிக்கலாம், இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது மர்மம் ஒளிஞ்சிருக்கான்றத நம்ம போக போக பார்ப்போம். இதெல்லாம் ஒரு பக்கம் நமக்கு ரிவீல் ஆயிட்டே இருக்க, இந்த பக்கம் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோனை கூட்டிட்டு ஆந்திராக்கு போனாதான் இந்த கேஸ்ல நமக்கு ஒரு லீடு கிடைக்கும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிருக்காரு. அங்க போனதும் திருப்பதி ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்த மாதிரி கொலை கேஸ் இங்க ஏதாவது ஃபைல் ஆயிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க சுமார் 79 ஃபைலை கொண்டு வந்து டேபிள் மேல வைக்கிறாங்க. எஸ், அந்த கொலைகாரனுங்க தமிழ்நாட்டில் வந்து பண்ணது வெறும் 4 கொலை தான். ஆனா ஆந்திரால கிட்டத்தட்ட 79 கொலைகள் பண்ணிருக்கானுங்க. இப்படி 80க்கும் மேற்பட்ட கொலைகளை பார்டர்ல இவனுங்க பண்ணிட்டு அசால்ட்டா அந்த கில்லர்ஸ் சுத்திட்டு இருக்கானுங்க. இந்த கொலைகள்லாம் எங்க இருந்து ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேட் ஆரம்பிக்கிறாரு. இப்போ இது வரைக்கும் 79 கொலை நடந்திருக்கு. ஆனா கொலைகாரன் யாருன்னு நீங்க இது வரைக்கும் கண்டே பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அந்த ஆந்திரா போலீஸை பார்த்து கேட்க, அதுக்கு அந்த ஆந்திரா இன்ஸ்பெக்டர், யோ உங்க ஊர்ல கூட தான் 4 கொலை நடந்துச்சு, நீங்க என்ன அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு நக்கலா கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோன்னு சேர்ந்துட்டு எங்க ஊர்ல நடந்த அந்த 4 கொலை கேஸ் வச்சு அங்க இவ்வளவு தொலைவு வந்துட்டோம். ஆனா நீங்க 79 கொலை நடந்திருக்கு, ஆனா இது வரைக்கும் இந்த கேஸ்ல எந்த ஒரு நடவடிக்கையும் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருக்கும் போதே சார் அந்த கொலைகாரன் சிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஸ்டபிள் வந்து கூப்பிட்டு போறாரு. என்னடான்னு பார்த்தா அந்த ஊர்ல ஒரு நபர் அதே பேட்டர்ன்ல கொலை பண்ணிட்டு கையும் கொலமா மாட்டிட்டாரு. மாட்டின அந்த நபரை கூப்பிட்டு வந்து ஸ்டேஷன்ல வச்சு அந்த ஆந்திரா இன்ஸ்பெக்டர் போட்டு பொலம் பொழந்துகிட்டு இருக்க அதை பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோவா, பாருங்க இப்ப இவன் பண்ணிருக்க அந்த ஒரு கொலைக்கு மட்டும்தான் இவன் காரணம், இதுக்கு முன்னாடி நடந்த அந்த 80 கொலைகளுக்கும் இவன் காரணமே கிடையாது. ஏன்னா இவன் அப்படியே அந்த கில்லர் பண்ண அந்த கொலையை காப்பி பண்ணி இப்ப அந்த கொலையை பண்ணியிருக்கான். ஆனா அதுலயும் சில விஷயங்களை விட்டுட்டான். அதுல முக்கியமான விஷயம், கில்லர்ஸ் கொலை பண்ணிட்டு தாலியும் அருணாக்கோடியும் அறுத்துட்டு போவானுங்க. ஆனா இவன் கொலை பண்ண அந்த பாடியில இன்னமும் தாலி அருணாக்கோடி எல்லாம் இருந்திருக்கு. கண்டிப்பா இவன் மற்ற கொலைகள்லாம் எதுவும் பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, அந்த நபர் ஆமா அவர் சொல்றது உண்மைதான், நான் இப்ப பண்ண கொலை மட்டும்தான் பண்ணேன், அந்த கொலையை கூட நான் ஏன் பண்ணனா என்னோட சொத்துக்கள் எல்லாம் இவன் ஏமாத்தி நடுத்தருல நிக்க வச்சிட்டாங்க. அதனாலதான் இவங்களை கொலை பண்ணி அந்த கொலைப்படியை தூக்கி தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்க அந்த கில்லருடைய லிஸ்ட்ல சேர்த்துலான்னு பார்த்தேன். ஆனா அதுக்குள்ள நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் மாட்டிருக்க அந்த கில்லர் சொல்ல, சோ இன்னமும் இவங்க ரியல் சீரியல் கில்லரான அந்த 2 பேரும் நெருங்கவே இல்லை. ஒரு மாதிரி நாளுக்கு நாள் இந்த கேஸ் சீரியஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்க, ஒரு பக்கம் நம்ம ஹீரோனுக்கு வீட்டுல இருந்து ஒரு ஃபோன் கால், உடனே ஊருக்கு வர சொல்லிட்டு, சரி ஓகே நீங்க ஊர்ல இருந்து இந்த கேஸை பாருங்க, நான் இங்க இருந்து அந்த கில்லர் யாரு இதுக்கெல்லாம் தொடக்க புள்ளி என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற நம்ம ஹீரோ ஆந்திராலே இருந்தாரு. ஹீரோயின் ஊருக்கு வந்துறாங்க. அப்படி ஊருக்கு வந்ததும் ஊருக்குள்ள திரும்பவும் இன்னொரு கொலை நடந்திருக்கு. ஸோ அதனால ஊருக்காரங்க எல்லாருமே போலீஸ் மேல அதிருப்தியா இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ஊரையே கூப்பிட்டு, போலீஸ்க்கு மட்டும் என்னங்க 4 கை 4 காலா இருக்கு, நாங்களும் மனுஷங்க தானே, ஸோ அதனால அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கணும்னா நீங்க எல்லாருமே அலர்ட்டா இருக்கணும். ராத்திரி நேரத்துல ஊர்ல ஒரு 10 பேர் தீப்பந்தத்தோட ஊரையே சுத்தி வந்து பாதுகாப்பு கொடுங்க, சந்தேகத்தின் அடிப்படையில் யாராவது இருந்தா உடனே பிடிச்சதும் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் ஊரை கூப்பிட்டு சொல்ல, அப்ப அந்த கூட்டத்துல சூரிய நாராயணன் அண்ட் சிவகுமார் நாராயணன் அவங்க 2 பேரும் ஊர்க்காரங்களா சேர்ந்து ஹீரோயின் சொல்றதை எல்லாரும் கேட்டுட்டு இருக்க, அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம்
ஆந்திராவில் இருக்க நம்ம ஹீரோ ராத்திரி நேரம் தன்னோட டிரைவரோட கார்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு கார் ஸ்டாப் ஆகி ஸ்டார்ட்டே ஆகல. இந்த நடு ராத்திரி எங்க போய் தங்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது பக்கத்துல ஒரு இடத்துல மட்டும் லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. அப்படி லைட் எரிஞ்சிட்டு இருக்க அந்த வீட்டுக்கிட்ட போயிட்டு கதவை தட்டி வீட்டுல இருந்து வெளியே வந்த வயசான அம்மா கிட்ட எங்க வண்டி இந்த மாதிரி பிரேக் டவுன் ஆயிடுச்சு, ராத்திரி மட்டும் நான் இங்க தங்கிக்கலாமா அப்படின்ற மாதிரி இவங்க கேட்டே இருக்கும்போது அதே வீட்டுக்குள்ள ஒரு வயசு பொண்ணு, அந்த பொண்ணு போலீஸா வந்திருக்க நம்ம ஹீரோ கூட இருக்க டிரைவரை பார்த்துட்டு அப்படியே சூச்சு போயிட்டு பயந்து போய் கீழே விழுந்து பயங்கரமா துடிக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்து நம்ம ஹீரோ டப்புனு வீட்டுக்குள்ள புகுந்து அந்த பொண்ணுக்கு வந்திருக்கிறது பயத்துல வரக்கூடிய ஃபிட்ஸ் தான் தெரிஞ்சுக்கிட்டு டப்புன்னு சாவி குத்தை எடுத்து அந்த பொண்ணு கையில வைக்கிறாரு. அப்படி வச்சு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு நார்மல் ஆகிறா. நல்ல வேலைப்பா, பொண்ணுடைய உயிரை காப்பாற்றிட்டீங்க அப்படின்ற மாதிரி அந்த வீட்டில் இருக்க அந்த வயசான பாட்டி சொல்ல அந்த பாட்டிக்கிட்ட இந்த மாதிரி எங்களுடைய வண்டி கொஞ்சம் பிரேக் டவுன் ஆகிடுச்சுமா, ராத்திரி மட்டும் இங்கே தங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க சரி ஓகே தாராளமாக தங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி அந்த வயசான அம்மாவும் சொல்லிட்டு போயிறாங்க. ஸோ அன்னைக்கு நம்ம ஹீரோ அந்த வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய கட்டில் படுத்துறாரு. கற்பனா அடுத்த நாள் காலையில் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பலான்னு போதான் யாரோ பின்னாடி வராங்க. யாரான்னு பார்த்தா அந்த கில்லர்ஸ். எஸ், ஹீரோ நைட் வந்து தங்கியிருக்குது அந்த கில்லர்ஸான சூரியகுமார் அண்ட் சிவகுமாரோட வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. அவனுங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரி முறைச்சிட்டே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்க அப்போ அந்த வீட்டில் இருந்த வயசான பாட்டி இருக்காங்களே அவங்க சூரியகுமார் கிட்ட வந்து தம்பிங்களா, நேற்று நைட்டு உன் தங்கச்சியோட உயிரை காப்பாத்தந்தே இந்த சார் தான். வழக்கம் போல பயத்துல அவளுக்கு வலிப்பு வந்துடுச்சு. ரெண்டு பேரும் வேற வீட்டுல இல்ல, எனக்கு என்ன படம் தெரியல, சரியான சமயத்துல சாமியா அனுப்புன மாதிரி இவங்க வந்துதான் உன் தங்கச்சியை காப்பாத்துறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஓ அப்படியா சரி ஓகே, அப்படா இன்னைக்கு காலையில இவர் கண்டிப்பா நம்ம வீட்டுல சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி கில்லர்ஸ் ஆகிய இந்த சூரியகுமார் அண்ட் சிவகுமார் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம ஹீரோ டிரைவர் இவங்க ரெண்டு பேருக்கும் சாப்பாடு சமைச்சு போடுறாங்க. அதே சமயம் சூரியகுமாரை பொறுத்த வரைக்கும் வந்திருக்குது போலீஸ். கண்டிப்பாக நம்ம மேலே சந்தேகப்பட்டு தான் இங்கே வந்திருப்பான், பேசாமல் இவங்க இங்கே வச்சு முடிச்சிடலாம் அப்படின்றப்ப நம்ம ஹீரோவை கொல்லணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டானுங்க. ஹீரோ ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவுறதுக்காக போகும்போது பின்னாடி சூரியகுமார் ஹீரோவை போட்டு அடிக்கிறதுக்காக ஓங்குறான். ஆனால் டப்புனு நம்ம ஹீரோ ரொம்ப கேஷுவலா ராத்திரி நேரத்தில் உன் தங்கச்சியை தனியெல்லாம் விட்டு போகாதீங்கடா, பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்கு, ஏதோ நைட் நான் எதாச்சியாக வந்தேன் காப்பாற்றிட்டேன், ஆரம்ப ஸ்டேஜ் தான், எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல டாக்டர் இருக்காரு அவர்கிட்ட கூட்டு போ சரி பண்ணிடலாம், வயசு பொண்ணு சீக்கிரம் கல்யாணம் பண்ணுற வழியை பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் ரொம்பவே நல்ல விதமாக பேச கொல்ற பிளான்லேயே இவனுக்கு விட்டுறானுங்க. அப்புறம் நம்ம ஹீரோ டிரைவர் கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஊருக்குள்ள திரும்பவும் அதே மாதிரியான கொலை. ஆனா இந்த முறை ஹஸ்பண்டை கொண்டுட்டு ஒய்ஃப்க்கு என்னாச்சுன்னு தெரியல. இப்போ மொத்த ஊரே சேர்ந்து காணாம போன அந்த ஒய்ஃப் தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி தேடிட்டு போயிட்டு இருக்கும் போது தான் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சோளக்கொல்லிக்கு நடுவுல சோளக்கொல்ல பொம்மைக்கு பதிலா அந்த ஒய்ஃபை தான் கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க. உடனே நம்ம ஹீரோன்னு அவங்க டீம் எல்லாரும் அங்க போய் பார்க்க ஒய்ஃப்க்கு எதுவும் ஆகல, அவங்க உருட தான் இருக்காங்க. உங்களை காப்பாத்திட்டு அங்க வந்து தூக்கிட்டு போக இல்ல இவனுங்க ரெண்டு பேரும் மாறு விஷயத்துல அங்க நின்று ஒளிஞ்சிருந்து பார்த்துதான் இருக்கானுங்க. எஸ், இது எல்லாமே இவனுடைய வேலை தான். அப்படியே கற்பனா இந்த பக்கம் உயிர் பழச்ச வந்த ஒய்ஃப் கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோன் விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது தான் கொலைகாரனுங்க ரெண்டு பேரும் வாண்டடா தான் இந்த பொண்ணு உயிரோட விட்டு போயிருக்கானுங்க. ஆக்சுவலா அதுவே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், முடிஞ்சா எங்களை வந்து பிடிச்சி பாரு அப்படின்ற மாதிரி அவனுங்க சவால் விட்டு போயிருக்கானுங்க. நான் இந்த பக்கம் நம்ம ஹீரோ இந்த கொலைகளுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளி என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆந்திராவில் இருக்க அந்த பாபு நகர் அந்த ஊர்ல தான் போய் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்குன்னா முதல் முறையாக அந்த ஊர் தலைவரை துடிக்க இன்ஸ்பெக்டர் கொலை பண்ணால அந்த கொலை கேஸில் சிவகுமார் அண்டு சூரியகுமார் இவங்க ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டு ஜெயிலில் போட்டு தண்டனையும் வாங்கி கொடுத்துருக்காங்களே. அதுக்கப்புறம் அவங்க குடும்பமே சின்னாபின்னமாச்சுல, அங்கிருந்து தான் இந்த கொலைகள்லாம் ஆரம்பிச்சிருக்குன்றத ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாரு. இப்போ அந்த சூரியகுமார் அண்ட் சிவகுமார் எங்க இருக்காங்கன்னு தெரியல, ஹீரோக்கு அவங்க யாருன்னு தெரியல. ஆல்ரெடி போலீஸை டைவர்ட் பண்றதுக்காக அதே ஊர்ல சின்ன சின்ன திருட்டு கேஸெல்லாம் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காங்களா சூரியகுமார் அண்ட் சிவகுமார் இவங்க ரெண்டு பேரும் ஏதோ கோழி திருடிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஊர் ஸ்டேஷன்ல பிடிச்சு வச்சிருக்காங்க. கோழி திருட்டுக்கெல்லாம் கேஸா அமுச்சு விடுங்கயா அப்படின்ற மாதிரி அமுச்சு விட, இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சுட்டு போங்க அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேருடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை அந்த ஸ்டேஷனில் வச்சுட்டு போக சொல்கிறாங்க. இவங்களும் வச்சுட்டு போக அதே டைமிங்கில் நம்ம ஹீரோயின் லாஸ்ட்டாக அவங்க ஊரில் நடந்த அந்த கொலையில் ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சிருக்கு. அந்த ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஆந்திராவில் இருக்க அந்த பாபு நகர் ஸ்டேஷனில் வச்சு இங்கே இருந்த பழைய அக்யூஸ்ட் லிஸ்ட்டில் யார் கூடயாவது மேட்ச் ஆகுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் இங்கே தாங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது உங்களுக்கு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கோழி திருட்டு கேஸில் ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சுட்டு போனானுங்களே அவனுங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் கூட மட்டும்தான் மேட்ச் ஆயிருக்கு. அப்போ அவனுக்கு தான் அந்த கில்லரா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஹீரோ ஹீரோயின் இவங்க ரெண்டு பேரும் கன்ஃபார்ம் பண்ண எஸ் ஒரு வழியா ஃபைனலா அந்த உண்மையான சீரியல் கில்லர் யாருன்றது இவங்களுக்கு தெளிவாக புரிஞ்சு போச்சு. இந்த விஷயத்த ஆந்திரா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண அப்படியே 1995 கொலை பண்ண அந்த இன்ஸ்பெக்டர் இருந்தால அவங்க காதுக்கும் போது 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த சம்பவத்துக்காக தான் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கொலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்களா, இவனுக்கு மட்டும் மாட்டினானுங்களா,
நாமளும் மாட்டிப்போம், அதுக்கு முன்னாடி நம்ம கையில் அவனுக்கு மாட்டணும் அப்படின்ற மாதிரி கொடூரமான கெட்ட இன்ஸ்பெக்டர் ஒரு பக்கம் பிளான் பண்ணிட்டு இருக்க, இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் கண்டிப்பா அந்த சூரியகுமார் அண்ட் சிவகுமார் 2 பேரும் அவன் தங்கச்சியை பார்க்கறதுக்காக வருவானுங்க. ஸோ அப்பா அவனுங்களை கோழி அமைக்கிற மாதிரி அமைக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க தங்கச்சி எங்கன்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோ அந்த பொண்ணை குணப்படுத்துறதுக்காக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பியிருக்காரு. அந்த ஹாஸ்பிட்டலில் தான் நம்ம ஹீரோயின் லக்ஷ்மியும் இருக்காங்க. இந்த பக்கம் சூரியகுமார் அண்ட் சிவகுமார் இவனுக்கு 2 பேரும் சேர்ந்து நம்மளை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன இந்த கொடூரமான இன்ஸ்பெக்டர் அவனை இன்னைக்கு ராத்திரியே கொலை பண்ணி ஆகணும், நீ போய் தங்கச்சியை பாரு, நான் அவனை கொண்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சிவகுமார் ஒரு பக்கம் அந்த இன்ஸ்பெக்டர் கொள்றதுக்காக பிரிஞ்சு போக, இந்த பக்கம் சூரியகுமார் தங்கச்சியை பார்த்ததுக்காக ஹாஸ்பிட்டல் நோக்கி வந்துட்டு இருக்கான். சிவகுமார் அந்த இன்ஸ்பெக்டர் கொள்றதுக்காக போகும்போது அவன் ஆளுங்களை வச்சு சிவகுமாரை பிடிச்சிடறான். அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் தங்கச்சியை பார்க்க வந்த சூரியகுமாரை கோழி அமைக்கிற மாதிரி அமைக்கிறாங்க. அப்படி அவனை பிடிச்சதும் அவனை அரெஸ்ட் பண்ணி தமிழ்நாட்டுக்கு கூட்டு வந்துறாங்க. இந்த பக்கம் அவனுடைய பிரதரான சிவகுமார் ஆந்திரா போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறான். தமிழ்நாட்டு போலீஸ் கிட்ட மாட்டிட்டு இருக்க சூரியகுமாரை நம்ம ஹீரோ தான் விசாரிக்கிறாரு. எதுக்காகடா எத்தனை கொலை பண்ணீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ தனி அறையில வச்சு விசாரிச்சுட்டு இருக்க, எந்த தப்புமே பண்ணாது எங்களை அதிகார திமிர்ல அழகா இருந்த எங்க குடும்ப கூட்ட பொய்யான கொலை கேஸ்ல எங்களை சிக்க வச்சு நசுக்கிட்டானுங்க. அவமானப்பட்ட என் அப்பா அம்மா 2 பேரும் வீட்டுக்கு வந்து தூக்குல தொங்கிட்டாங்க. அதுவும் என் தங்கச்சி கண்ணு முன்னாடியே அவங்க 2 பேரும் தூக்குல தொங்கினதுனால அப்பத்துல தான் என் தங்கச்சிக்கு ஃபிட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. பொய்யான கொலை கேஸ்ல எங்களை ஒத்துக்க வச்சது மட்டும் இல்லாம எங்க குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டு தற்கொலை பண்ணி இறந்து போன எங்க அப்பா அம்மாவோடைய உடலுக்கும் கடைசி மரியாதை செலுத்த சொல்லி வைக்க சொன்னாங்க. எங்க குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டீங்க, இந்த கொல்லியும் நீங்களே வச்சிருங்க அப்படின்ற மாதிரி சூரியகுமாரும் சிவகுமாரும் கொல்லிக்கட்டையை தூக்கி போட்டு இந்த மொத்த டிபார்ட்மெண்ட் மேல கொலைவெறியோட ஜெயிலுக்கு போயிருக்கானுங்க. தண்டனை அனுபவிச்சுட்டு ஜெயிலை விட்டு வெளில வந்ததும் குடும்பத்தையே நாசமானதுக்கு முக்கிய காரணமே இந்த இன்ஸ்பெக்டர் பண்ண அந்த கொலை கேஸ். அதுக்கு சாட்சியா அந்த ஊருக்காரங்க 10 பேர் பொய்யான வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. முதல்ல அந்த 10 பேர் தான் இவனுங்க ஸ்கெட்ச் போட்டு தூக்கியிருக்கானுங்க. அதுக்கப்புறம் தான் தொடர்ந்து அப்பாவோட இறப்பு, தான் தங்கச்சி இந்த நிலைமைக்கு ஆளானதுக்கு இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஊர் தான். அந்த ஊரை பழி வாங்கிட்டு இருந்திருக்கானுங்க. ஒவ்வொரு கொலையும் பண்ணிட்டு தாலியும் அண்ணா கொடியை மட்டும் எதுக்காக அறுத்துட்டு வராங்கன்னா, ஸ்டேஷன்ல வச்சு அந்த இன்ஸ்பெக்டர் அப்பா அம்மாவோடைய தாலி அண்ணா கொடியை அறுத்து கண்ணுடைய போட்டிருப்பானுங்க. அதுல ட்ரிகர் ஆகி தான் கொலைகள் எல்லாத்துலயுமே தாலியும் அருணாக்கொடியை மட்டும் அறுத்துட்டு போயிருக்கானுங்க. கடைசியா அந்த இன்ஸ்பெக்டர் வெளில வந்திருக்கான், அப்போ நீ கொண்டுட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த சூரியகுமார் சொல்லிட்டு இருக்கும் போதே பக்கம் ஆந்திரா டிபார்ட்மெண்ட் வந்து ஒரே ப்ரெஷர், சீக்கிரமா அந்த சூரியகுமாரை கிட்ட ஒப்படைங்க அப்படின்ற மாதிரி ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவா சூரியகுமாரை வச்சுதான் இதுக்கெல்லாம் மூல காரணமா இருந்த அந்த இன்ஸ்பெக்டர், அது அவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பெரும்புகள்கள் எதுக்காக அந்த ஊர் தலைவரை கொண்டாங்க, இந்த உண்மையெல்லாம் வெளிக்கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோக்கு மேல இருக்கக்கூடிய இந்த மேலதிகாரி டிஎஸ்பி இருக்கான, அவன் வந்து கொலைகாரனை கண்டுபிடிச்சாச்சு, அவங்க சைடில் தான் 70க்கும் மேற்பட்ட கொலை நடந்திருக்கு, பேசாமல் அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போகிறதா நமக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சூரியகுமாரை அந்த ஆந்திரா போலீஸ் கிட்ட ஒப்படைக்க சொல்லிடுறாங்க. சூரியகுமார் சிவகுமார் இவங்க 2 பேரும் இந்த ஆந்திராவில் இருக்க கொடூரமான இன்ஸ்பெக்டர் பிடியில் மாட்டிக்க 2 பேரையும் ஒரு இடத்துல முட்டி போட வச்சு என்கவுண்டர் பண்ண போறாங்க. அவனுங்க 2 பேரும் இவ்வளோ கொலைகளை பண்ணியாச்சு, ஆனால் இது எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருந்த இந்த இன்ஸ்பெக்டர் கொல்லாமல் இருக்குமே அந்த ஒரு கோவம், அதே சமயம் சாகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய தங்கச்சியை கண்டிப்பா இன்ஸ்பெக்டர் அதிகமான பார்த்துப்பாருன்ற சந்தோஷத்தோட கடைசியா அவங்க 2 பேரையுமே இன்ஸ்பெக்டர் ஷூட் பண்றான். ஹீரோ கண்ணு முன்னாடியே என்கவுண்டர் நடக்குது, கேஸும் க்ளோஸ் ஆகுது. எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஹீரோ ரிட்டர்ன் ஊருக்கு வர, ஊர்ல வழக்கம் போல நம்ம ஹீரோ டீ கடையில இருக்க, அந்த டீ கடைக்கு நம்ம ஹீரோன்னு வர, இன்னும் அதிகமான 1 மாசத்துல டிபார்ட்மெண்ட் விட்டு போறதா முடிவு எடுத்திருந்தீங்களே, அந்த முடிவில் தான் இப்பவும் இருக்கீங்களா அப்படின்னு நம்ம கேட்க, அப்ப நம்ம ஹீரோ இல்ல மேடம் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன், இப்போ இந்த டீல நான் பிஸ்கெட் தொட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன்ல, இந்த பிஸ்கெட் மட்டும் உடையாம இருந்துச்சுன்னா டிபார்ட்மெண்ட் விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே டீல அந்த பிஸ்கெட்டை முக்குறாரு. பிஸ்கெட் உடையில. இதுக்காக இவர் இந்த முடிவு எடுத்திருக்காருன்னா, லாஸ்டா இவர் சூரியகுமாரை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அப்போ அவர் கூடவே ஒரு டேப் ரெக்கார்டை ஆன் பண்ணி வச்சிருப்பாரு. அவன் கொடுத்த வாக்குமூலம் எல்லாம் இதில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ இதை வச்சு படத்துடைய ஆரம்பத்தில் தலைவரை துடிக்க இன்ஸ்பெக்டர் ஆளுங்களாம் வச்சு கொண்டால அந்த கொலை கேஸ் தோண்ட போறேன், சிவகுமாரோட குடும்பத்துக்கு நியாயம் வாங்கி கொடுக்க போறேன். இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்பெக்டர், அவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பேர் தெரியாத ஆள் யாருக்காக அவனுங்க அந்த ஊர் தலைவர் அன்னைக்கு ராத்திரி கொண்டானுங்க, இந்த உண்மையெல்லாம் நான் தோண்டி எடுக்க போறேன் அப்படின்றவெல்லாம் ஹீரோ சொல்ல சீசன் 2க்கு லீடை கொடுத்து சீரீஸை முடிக்கிறாங்க. என்ன மக்களே, இந்த தடயம்ன்ற சீரீஸ்க்கு நான் கொடுத்த வாய்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய சீரீஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த லைக் கமெண்ட் ஷேர் இதெல்லாம் மறக்காம பண்றேங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான தரமான படத்தோட நான் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். டாடா பை பாய்.